ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பூஜா ஹெக்டே அவர்கள். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, என் தளபதியோட ஜனநாயகன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து ஜனநாயகன் மூவியை பற்றி கேட்டிருக்காங்க. எப்படி இருக்குது, வினோத் அவர்கள் வந்து என்ன குக் பண்ணிகிட்டு இருக்காரு, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட்டாவது கொடுங்க, ஒரு க்யூரியாசிட்டியில் தான் வந்து நாங்கள் கேட்குறோம். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு பதில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கரும் வந்து தளபதியின் அங்கேருந்த தளபதியன்ஸையும் பார்த்து கேட்டிருக்காரு. அப்போ பூஜா ஹெக்டே அவங்க வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு தம்ஸ்அப்பை காமிச்சிட்டு செம்ம கிராண்டாக போயிட்டுருக்குது, செம்ம கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து தளபதி வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கேன். நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், தளபதி பாலிடிக்ஸ் போகிறது வந்து எனக்கு சந்தோஷம் தான். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது பாலிடிக்ஸை பற்றி. ஸோ அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணுங்கிறதையும் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து அவர் நோக்கி பயணிக்கிறாரு. ஸோ அது வந்து நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிற மாதிரியும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போலாம் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே யாருமே ரிவீல் பண்ணுறதில்ல. ஏன்னா ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ப்ராப்பராக வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பறம் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. தளபதியன்ஸ் உள்பட எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பூஜா மேமும் தளபதியோட டான்ஸும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த பாட்டு வந்து எப்படி அமையுது, அந்த நம்பர் எப்படி அமையுது, ஸோ அவங்க 2 பேரோட டான்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்க போகுது, ஸோ தேட்டர் வந்து எப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கோ அதே மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சாங்குக்காக. ஸோ அனிருத் வந்து அவர்கள் வந்து அந்த சாங் வச்சுருக்காரா, இல்லை கதைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வினோத் அவர்களோட படத்தில் வந்து மோஸ்ட்டாக கதை தான் வந்து நகரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் அமையுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போம் எப்படி அமையுதுங்கிறது ஜனநாயகன் படத்தில். அதே மாதிரி அவங்களுக்கு May 1 வந்து ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆகுது பூஜா ஹெக்டே அவர்களுக்கு. ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்குவோம், ஸோ நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.